தாய்க்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் என் தமிழ் மொழிக்கும் என் தாய்மொழிக்கும் முதல் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க இலக்கிய நிகழ்வுக்கு வருகின்ற அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இந்த புத்தகத்தை வெளியிட்டு மேலும் அதை முதல் பிரதியை வாங்கிய அனைத்து பெருந்தகைக்கும் என் கனிவான வணக்கங்கள். உங்க முன்னாடி இப்போ நிற்கும்போது எனக்கு தெரியல, இதுக்கெல்லாம் நான் ஒரு தகுதி எனக்கு இருக்க எனக்கு தெரியாது. என்னோட நன்றி வழியே இதை குறிப்பிட்டிருக்கேன். 2018 தான் நான் முகநூலில் விருதிங்கிற பக்கத்தை தொடங்கினது. விருதிங்கிற பக்கத்தில் கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது இது ஒரு புக்கு இவ்வளோ பெரிய ஒரு புத்தகமாக வரும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் எழுதிட்டு இருந்த சின்ன சின்ன கவிதைகள் எல்லாமே நாள் விடும்போது என்னால் திருப்பி எடுக்க முடியல. எனக்கு எழுதி வைக்க பழக்கம் இருக்கு, ஆனால் அதை பதிவு பண்ணுற பழக்கம் ரொம்ப கம்மி. அப்போ என்னோட நண்பர்கள் அவரெல்லாம் சொன்னாங்க, ஏன் நீ ஒரு பக்கத்தில் முகநூல் பக்கத்துலேயோ இல்லை ஒரு வலையிலையோ எழுதினா அது எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாங்க. அதனால தான் என்னோட எளிய தேவைக்காக மட்டும் என்றைக்குமே கண்டுபிடிக்கலாம் எளிமையாகங்கிறதுக்காக மட்டுமே எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு தலைப்புங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எனக்கு. மிருதி ஏன் நம்ம கவிஞர் பாவிஜய் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, எழுதுறதுலேயே மிக எளிமையான கவிதைகள்லாம் காதல் கவிதை தான். காதல் கவிதை நிறைய எழுதுவாங்க. நான் அது அவர் சொன்னது அவர் அப்படியே கோட் பண்ணுறாங்க. நான் நிறைய கவிதைகள் எழுதுவாங்க, ஆனால் அதிகமாக சீக்கிரமாக செயலாகிறதுக்கும் அவர் விற்பனையாகிறது காதல் கவிதைகள் தான். இது ரொம்ப எழுதுறது எளிமை, ஆனால் மக்களுக்கு மிக சீக்கிரமாக போய் சேரும், அதனால தான் எழுதுனேன், அதனால் நிறைய வாங்கி படிங்க அப்படிங்கிறாங்க. நானும் அந்த ஒரு நுணுக்கம் தான். ஒரு கவிதை துறையில் வரும்போது நான் துறையில் இருப்பனாலாம் எனக்கு தெரியல, இப்பவும் இருக்கணும்னு தெரியல. ஆனால் எழுத்தை கவிதையாக மாற்றும்போது எனக்கு அந்த காதல்ங்கிறது, ஏன்னா தமிழ் கூறும் நடுவர்களை காதலும் வீரம் தான் தமிழர்கள் அடையாளமாக சங்ககாலம் முதலோடு சொல்லப்படுது. அதனால அந்த காதலை மட்டுமே எழுத நினைச்சேன். அதுதான் இந்த மிருதி. 2021 வரைக்கும் எழுதியாச்சு. நான் இந்த கொரோனா பெருந்தொற்றுனால சரி வீட்டில் இருந்து வேலை செய்யும்போது சில சமயங்களுக்கு ரொம்ப கிடைச்சிது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நண்பர்கள் இவ்வளோ எழுதிட்டு இதை புத்தகமாக பண்ணலாமே, எல்லாருக்கும் சீக்கிரம் போய் சேரும்ல, இது டாக்குமெண்டேஷன் ஒர்க் அப்படின்னாங்க. அப்போ தான் சரி ஓகே, இது நம்ம ஏன் இதை இப்படி பண்ணக்கூடாது, ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்னு தோன்றி அது சரி ஒரு 350 பக்க கவிதைகள் இருக்கு இதில். மிருதி பக்கத்தில் நான் எழுதுனது அதை மொத்தமாக எழுதி மக்களுக்கு எப்படி போய் சேரும்னு தெரியல. அதனால என்ன பண்ணா அதுக்கு 100 கவிதைகளை மட்டும் தொகுக்கலாம் முதல்ல அப்படின்னு தான் இது ஆரம்பிச்சது. சரி, ஆனால் மிருதிங்கிறது என்னோட ஒரு அடையாளமா, இந்த கவிதைகளுக்கு ஒரு அடையாளமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தலைப்பு மிருதின்னு இல்லாம வேற ஏதாவது நல்ல ஒரு தமிழ் வார்த்தையா சிந்திக்கலாம், ஆனா அது மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஒரு இரவு முழுவதும் சுமார் 30-50 தலைப்புகள் தேடி பார்த்தோம். எழுத்துக்கள் வார்த்தைகள் மட்டுமல்ல, குறியீடுகள். முதல்ல நான் எடுத்தது கோடுகளும் புள்ளிகளும், அதுதான் எழுதலான் இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னோட ஓய்வு நேரங்களில் வரலாற்று பயணங்கள் நிறையா ஈடுபடுவேன். அதில் இந்த பாறை ஓவியங்கள்லாம் அதிகம் பார்க்கறதுனால மொழிக்கு முதலாக மொழி எழுத்து நடை ஆரம்பிக்கும் முன்னாடியே நமது மூதாதையர்கள் அவங்களோட எண்ண வெளிப்பாடுகளை சித்திரமாக பாறை ஓவியங்களாக வரைஞ்சாங்க. அதனால புள்ளிகளும் கோடுகளும் அப்படிதான் போடலான்னு இருந்தேன். அப்புறம் மணித்துளிகள், இது முதல் கவிதைங்கிறதுனால 4 பூஜ்ஜியங்கள் அப்படி வைக்கலாம் யோசிச்சது. அதை விட ரொம்ப எளிமையாக இருக்கணும், என்ன பண்ணலாம் ரொம்ப பரிச்சயமா இருக்கணும். ஆனா இதுல அம்மையார் சொன்ன மாதிரி தலைப்பு தான் ஒரு கவிதையின் அடையாளமே. அந்த தலைப்பு தான் இந்த புத்தகத்தை வாங்கலாமா இல்லையா, இல்ல தொடர்ந்து பார்க்கலாமா, ஒரு புத்தகத்தை போனாலே மொத்தமா படிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்,
நிச்சயமான ஒரு வார்த்தை வேணும், புதிதாகவும் இருக்க வேணும்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப பரிச்சயமானதும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த மிருகிங்கிறது என்னன்னா, மிருகத்தனமான ஒரு தலைவன் ஒரு மிருகத்தனமான ஒரு காதலை, ஒரு மென்மையான காதலை மிருகத்தனமாக அடைந்திருக்கிறான். அவனுக்கு வந்து எப்படியான சிந்தனை இருக்கும்னா, அவன் வந்து ஒரு வெள்ளம் போல, வெள்ளம், நான் வந்து அது திருப்பி கூறுகிறேன், வெள்ளம், ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். அது வந்து எங்க கிடைக்குதுன்னா, வெள்ளம் எங்க இருந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப தேவையும் தான், தேவைக்கு அதிகமும் தான். ஆனால் தண்ணீரின் தேவை, வெள்ளத்தின் தேவை எங்கே முக்கியம் என்றால் பாலைவனம். பாலைவன நீருக்கு என்றைக்குமே ஒரு சிறப்பு உண்டு, ஏன்னா அங்கே சீக்கிரமாக கிடைக்காது. அதனால தான் வந்து பாலைவன வெள்ளம், பாலைவன அருவி என்று போகலான்னு இருந்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து மிக எளிமையாக ஆன வார்த்தை. அதை எப்படி வந்து நமக்கு, நம்ம இந்த புத்தகத்துக்கு வந்து அதை மக்கள் திரும்பி பார்க்க வைக்கணும்னு பார்க்கும்போது தான் வந்து என்றோ படித்த ஞாபகம் திருமந்திரம். நான் முழுசெல்லாம் படிக்கிறேங்க. பள்ளி நாட்களில் நூலகத்தில் வாசிச்சது. அங்கே வந்து எனக்கு கிடைச்ச வார்த்தை தான் அருநிலம். பாலைவனத்தை வந்து அருநிலம்னு அங்கே கோட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆட்களிங்கிறது வந்து சங்க இலக்கியம். ஸோ அந்த இதில் இருந்து இப்போ ஒரு வாசகனாக அருநில ஆட்களின்னு பார்க்கும்போது அதற்கான அர்த்தங்களை, பொருளை பார்க்கும்போது அவனுக்கு வந்து கிடைக்கும்போது பாலைவன வெள்ளம். பாலைவன வெள்ளத்திற்கு அருணலி ஆட்களி என்ற ஒரு பொருள் இருக்கிறதா? அந்த வாசகன் வந்து இந்த பெயருக்கான பொருளை கண்டறிய செலவிடும் நேரம் அவனுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதனாலேயே இந்த அருணிலார்களை நான் வந்து பதிவு பண்ணேன். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த புத்தகத்தின் முழுமையான ஒற்றை ஆண் என்றால் நான் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு 4-5 நண்பர்களின் கூட்டு முயற்சி. முதல் நன்றி கூறணும்னா என்னோட தோழி, முகநூல் தோழி. அவங்க வந்து கடாரத்தில் மலேசியாவில் இருக்காங்க. சந்தித்தது கூட கிடையாது. நாங்கள் வந்து முகநூல் தான் பழக்கம். அவங்க அருணா என்று அவங்களோட மேற்பார்வையில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற புத்தகம் வந்து உங்ககிட்ட இருக்கிறது. நம்ம நேரத்துக்கும் மலேசியா நேரத்துக்கும் சுமார் 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. நான் எல்லா தேவைகளும் முடிஞ்சு நான் ஒரு இரவு 11 மணிக்கு இருப்பேன்னா அவங்க எனக்காக அந்த மணி நேரம் 11 மணி என்றால் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 2.5 மணி நேரம் முன்னாடி அடுத்த நாள் நள்ளிரவு 1.5 மணி நேரத்துக்கும் எனக்காக இருந்து இதை வந்து வரைமுறைப்படுத்தினார். அதனால அவங்களுக்கு நான் வந்து நன்றி கூறுகிறேன். தோழியை சந்திச்சுலாம் பேசுனதும் இல்லை, முகநூல் மட்டும்தான். நல்ல நட்பிற்கு சங்க காலத்திலிருந்தே நமக்கு நட்பு தானே. அப்புறம் வந்து குணசேகரன், அவரும் ஒரு நாளைக்கு வர முடியல, வர சொல்லியிருந்தாரு, மதுரையில் இருக்காரு, என் கூட பணி செய்யும் தோழன் அவர். அப்புறம் இந்த புத்தகத்தின் அட்டை பக்கம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த அட்டை பக்கத்தை வடிவமைப்பு கொடுத்தவர் அங்கே இருக்கிற சந்தீப், அந்த போன் வச்சுட்டு இருக்காரு. 10-11 வயதுக்கு முதல் நண்பன் அவன். எனக்காக இதுவும் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அப்புறம் தமிழ் வார்த்தைகள், கவிதைகள் எல்லாருக்குமே பரிச்சயமானதை எல்லாம் எழுதுறாங்க. இதை நம்மளோட செய்தி எப்படி இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணணும்னா, மக்களால் வழக்கத்தில் இல்லாத தமிழ் வார்த்தைகளை மட்டுமே உபயோகிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. என் தாய்மொழி மலையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானவில்னு சொல்கிறோம், அவங்க வந்து அதுக்கு மாறிவில்பாங்க. மாறினா தமிழில் மழை, அவங்களுக்கே தெரியாது அது வந்து ஒரு தமிழ் வார்த்தை. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை, தமிழ் வழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை மட்டும் அதிகமாக அது மக்களிடமே பழக்கப்படுத்துவதற்காக ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு மட்டுமே இது. அது வந்து தெரியல, ஒரு மற்ற கவிதைகளிலிருந்து மாறுபடுறதுக்காக மட்டுமே அது வந்து எடுக்கப்பட்டது. ஒரு கவிதையில் சொல்லியிருக்கேன், அராபதன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கோட் பண்ணியிருக்கேன். அராபதம்னா வண்டினத்தை சங்க இலக்கியத்தில் அராபதம்ங்கிறாங்க. அது வந்து தலைவனோட அந்த மனக்குமுறல் ஆகும்போது அவன் வந்து ஒரு அராபதனா, அது அராபதத்தை மனிதப்படுத்தும் போது அராபதனாக மாற்றியிருக்கிறேன். அந்த மாதிரியான சொல்லாடல்கள், வழக்கத்தில் சொல்லாடல்கள்
எழுதின முதல் சங்கத்தமிழ்லேயே எழுதப்பட்ட கவிதை அசலை இதை மட்டும் உங்க முன்ன வாசிச்சு நான் வைகரை குயில்கள் வாயடைத்தன, வைகரை குயில்கள் வாயடைத்தன, முற்றத்தில் கோலப்புள்ளிகள் முணுமுணுத்தன, முற்றத்தில் கோலப்புள்ளிகள் முணுமுணுத்தன, ஏன் என்ற மாற்றம் ஒவ்வொன்றையும் சந்தித்து கேட்டன. வளைந்து கொடுத்த கோடுகளே ஐயம் கொள்ள வேண்டாம், வளைந்து கொடுத்த கோடுகளே ஐயம் கொள்ள வேண்டாம், இன்று திரும்புகின்ற நாடன் என் பசலை மாய காண்பேன், இன்று திரும்புகின்ற நாடன் என் பசலை மாய காண்பேன், அடக்கரினும் ஆரளமென்றே சாரல் கடந்து கருங்கோள் கொண்டு பெருந்தே இழைத்து செப்பில் பெய்து மையலோடு கொணர்ந்தான், காரிகை மணந்தின்னும் பெருவயரன் வந்தான், காரிகை மணந்தின்னும் பெருவயரன் வந்தான், ஆடிமுனை பார்வை கணைகள் பாவையை உரசி தவத்தினை முடிக்க சிலிர்த்தன பேதையில் கூந்தலில் வெட்கத்தில் அன்றிலும் தோற்கும் ஏக்கத்தில் போர்வையிடும் தென்றலில் மோகமுள் பதிந்திட சுடரும் மேனியை நாடல் முயங்கிட இதழ்களில் உகுதலில் காதல் கலுழ காமத்தின் சின்னங்கள் வைன்வழி உணர்வு. இந்த கவிதை இங்க சொல்ற காரணம்னா இது வந்து அதிகமாக யார்கிட்டையும் கொண்டு சேரப்படலை. இந்த கவிதை சங்க இலக்கியங்கிறனாலே வந்து யாராலையும் பொருட்புற முடியல. அது வந்து அதனால மட்டுமே சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். விழாவுக்கு வருகின்ற அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இங்கே வந்து என்னோட அப்பாவையும் அம்மாவையும் முன்னாடி பரிச்சயப்படுத்தணும். பர்வீன் சுல்தானா அம்மையார் சொல்லுவாங்க, எந்த புத்தகத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, எந்த புத்தகத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, நீங்கள் செலவிடும் தொகை முழுதும் அச்சுக்கூலியே, அதனால் எழுத்துக்களும் நூல்களும் என்றுமே சிறப்பானது. அது மட்டும்தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. எவ்வளவு மெனக்கெட்டிருப்பாருன்னு நாம அவருடைய இறப்புரையிலிருந்து தெரிய வருகிறது. இந்த அடிப்படையில் இந்த நூலுக்கான நினைவு பரிசினை தோழர் கவிமாறன் அவர்கள் வழங்க